விளையாட போகிறோன்னா சில் லெமன்ஸ் மேக் மணி, அதான் இது விளையாட போகிறோம். இப்போ நம்ம அம்மா அப்பா வந்து நம்மகிட்ட இவ்வளோதான் காசு கொடுத்துருக்காரு, $1 நினைக்கிறேன், அதுவாக தான் இருக்கும். $1 தான்மா கரெக்டு. இப்போ நம்ம போய் லெமன் ஸ்டாண்ட் ரெடி பண்ணணும். ஓகே, கிளிக் பண்ணிட்டே இருக்கணும். வாவ், நிறைய பேர் வராங்க, காசு நிறையாவே கிடைக்குது. 6 ready to cash. அப்கிரேட் பண்ணிட்டும் இருக்கும் கைஸ், அப்போ தான் நம்மளுக்கு நல்ல லாபம் வரும். எஸ் ப்ரோ, லெமன்ஸ் டேஸ்டியா, சூப்பர். Curious, yeah bro. Yes bro, lemons தான் bro. எத்தனை தடவை bro சொல்றீங்க? நான் சொல்ல வந்துட்டேன் என்னன்னா, அந்த வீடியோக்கு மறக்காம லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் அப்படியே தட்டி விட்டுருங்க. இது என்னது? லெமன்ஸா ப்ளக் பண்ண முடியும்? இல்லை முடியல. என்ன கொஷின் நெக்ஸ்ட் இதுவா? டுட்டோரியல். நம்மகிட்ட காசு வந்துக்கிட்டே இருக்கே. என்டர் அ நியூ நேமா வேணாம் விடு, இருங்க கைஸ். இருங்க கைஸ், வெயிட் a minute, I will come back. You guys, I am back. ஓகே, வாவ், நம்மளுக்கு வந்ததெல்லாம் நிறைய காசு கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் வருது. நம்ம நியூ நேம் என்ன வைக்கலாம்னா, ஹைப்பர் ஆக்டிவ் தமிழ் கேமிங் ஸ்டாண்ட் லெமன். அவ்வளோதான். எப்பா அதான் நெக்ஸ்டா. வரமாட்டேங்குது. காசு இல்லையோ? லெமன் டேஷா? காசு இல்லையே.
நம்மகிட்ட இவ்வளோ காசு இருக்கு. சூப்பராக இருக்கு கைஸ். இப்போ தான் திருட முடியாதுல்ல. யோ ப்ரோ, இது கிட்டத்தட்ட ஒரு பிரெயின் கேம் மாதிரி இருக்கு. நல்லா இல்லை, ஐ மீன் நல்லா இல்லைன்னு சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் கேன் ஐ ஹேவ் ரைஸ்? ஒய் ப்ரோ, எப்போடா பாருங்க கைஸ் நம்மளோட பிஸ்னஸ் எவ்வளோ இப்போ எப்படி போயிட்டுருக்குன்னு. அடுத்தது என்னது? லவ் திஸ் ஜாப் அப்படி சொல்லும். ப்ரோ ஒய் நாட் எப்படி கொடுக்குறது? அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும் கைஸ். உய்யா சிங்சாங்க. நிறைய ஏஎஃப்கே போயிட்டு அப்புறம் நிறையா காசு தானே பார்க்கலாம் கைஸ். யோ கைஸ், நான் ரொம்ப நேரம் ஏஎஃப்கே போயிட்டு நம்மள இருக்குது. எனக்கு நான் நிறையா கிடச்சிருக்கு. நான் அப்புறம் நிறையா அப்கிரேட் பண்ணிட்டேன். கமான் ரெஜிஸ்டர் ஒர்க். எது நெக்ஸ்ட்டு? லெமன் டேஷ். சூப்பர், காசு நல்லா ஏறுது. ரோப்ளாக்ஸ். $73 million. மியூசிக்லாம் நல்லா தான் இருக்குது. வாவ், நல்லாவே கொடுக்குதே. கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே போயிட்டு அப்புறம் பார்க்குவோம் கைஸ். ஆஃப்டர் அ லாங் டைம்
இப்போ நம்ம ஒரு வழியாக 120 மில்லியன் எடுத்துருவோம். ஆக்சுவலி இது வந்து பார்ட் 1. ஓகே, பார்ட் 2 போடுறேன், சீக்கிரமாகவே போடலாம். ஓகே, 73 மில்லியன். நெக்ஸ்ட்டு 20 பில்லியனோ அப்பாடா. 11 மில்லியன். 230 மில்லியனா? பாடாய், சூப்பர் கைஸ், நமக்கு நிறையாவே வருது. கம்பெனி வெஹிக்கல் சரி 14. இப்போ என்ன? இல்லை எனக்கு புரியல. கம்பெனி வெஹிக்கல்னால் அது ஏன்டா ஓடாமல் இருக்குது? 180 மில்லியன் அதுக்குள்ளார. ஓய் ஸ்பீடி, தட்ஸ் வை தே கால் மீயா. நாத்துக்கு எஃபிஷியன்சி எஸ். The hyperactive. ஓ லெமன் ஸ்டாண்ட் இல்லைடா, லெமன் கம்பெனிடா. அப்போ 230 மில்லியன். $44 பில்லியனா? ஜாலியாக தான் இருக்குது. ஏஎஃப்கே மறுபடியும் போயிட வேண்டியதான். ஆஃப்டர் ஆல் டைம் ரொம்ப நேரம் நல்லா பண்ணோன்னே இங்கே ஒரு கேலக்ஸி. அது யூ கேன் அஃபோர்ட் அ நியூ இன்கம் சோர்ஸ். ஷோ மீ. நம்மளால் இவனை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அப்கிரேட் பண்ணுவோம் கைஸ். சூப்பராக இருக்குது. யோ கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் ஏஎஃப்கே போனதுனால 13 பில்லியன் வந்துச்சு இன்கம்மு. நெக்ஸ்ட் எங்க 14 ட்ரில்லியனோ எப்பாடா. ஓ ஓ கிளிக்கு கொடுக்கணும்.
நல்லா போயிட்டுருக்கு கைஸ். நல்லா சம்பளம் வந்துக்கிட்டே இருக்குது. 8 பில்லியன் வந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா. அதுவும் நம்ம கேம் இப்போ தான் ஆரம்பிச்சு ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கும். இந்த கேம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் வேணால் விளாண்டு பாருங்கள். வா இல்லைங்க, நீங்கள் யார்? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. இன்னும் வராது. அடுத்தது எங்கே டுட்டோரியல் கேட்போமா? என்ன வரல? இங்கே போய் வர கிளிக் பண்ணணும். வெறுப்பாகுது. 5 பில்லியன் அங்கே அப்கிரேட் பண்ணுறதுக்கு எத்தனையோ வண்டி போகுது. 58 பில்லியன் வேணுமா? இன்னும் கொஞ்சம் நெருங்கிட்டோம். கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். அவ்வளோதான். இதெல்லாம் அப்கிரேட் பண்ணலாம்னு நினச்சா ஆனால் இப்போதைக்கு இல்லை. எஸ், அப்கிரேட் பண்ணுவோம். அவ்வளோதான். 14 ட்ரில்லியன் இது. வாவ், 37 பில்லியன் கொடுக்குது. 25 செகண்ட்ஸ். ஓகே, சூப்பர். இந்த மரத்தில் இருந்தால் நம்ம லெமன் எடுக்கிறோம். $76 பில்லியன். ஆவ், எவ்வளோ லெமன் ஸ்டாக்ஸ் பாருங்கள் கைஸ். வா, சூப்பராக தான் இருக்கே. இந்த கேம் என்ன, நீங்களும் விளையாடுங்க. இது நல்லாயிருக்கும். இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, உங்கள் அப்பா வந்து உங்கள்கிட்ட $1 கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் லெமனை விற்று நீங்கள் காசு சேர்க்கணும். தான் இந்த கேமோட கான்செப்ட். இவ்வளோ போதும். நல்லா அப்கிரேட் பண்ணிடுவோம். நல்லா நான் ஏஎஃப்கே போயிட்டு வரேன். அப்புறம் எவ்வளோ காசு இருக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். இருங்க. ஓகே கைஸ், ஆஃப்டர் லாங் டைம் 470 அப்படியே போய்கிட்டே இருக்கு பாருங்கள். எவ்வளோ காசு. நெக்ஸ்ட்டு என்னது? பாடா, எவ்வளோ காசு இருக்குது நம்மளுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணும், நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இது கிட்டத்தட்ட ஒரு ஏஎஃப்கே கேம் தான் நினைக்கிறேன். ஏஎஃப்கே சிமுலேட்டர். ஏன்னா அது காசு வேணும், நல்லா ஏஎஃப்கே போகணும். அது பாட்டிக்கு ஆட்டோவாகவே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கவலையே பட தேவையில்ல. 44 பில்லியன். ஓகே, நல்லாடே காசு வந்துக்கிட்டே இருக்குது கைஸ் நம்மளுக்கு. நம்மளோட பிஸ்னஸ் அப்படியே பெருசாகிட்டே இருக்குது. அவர் பிஸ்னஸ் இஸ் பிக்கு. ஆக்சுவலி இது ஒன்றும் ரியல்லாம் நினச்சிடாதீங்க. இவ்வளோலாம் கிடைக்காது. சும்மா ஒரு ஃபிக்ஷனல் கேம் கைஸ். வாவ், சூப்பராக போகுது. இப்போ இந்த கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க நிறையா காசு கொடுக்கணும்.
காட்ட கோ ஃபாஸ்ட். சீக்கிரமாக போகணுன்றான். சீக்கிரமாக அவனை அப்கிரேட் பண்ணுன்றதான் காட்ட கோ ஃபாஸ்ட்டுன்றான். இந்த பாருங்க மேலே ஏறிட்டோம். சே ஆபிலாம் நல்லா பண்ணுவேன். நான் இப்போ வரல. அவர் பேஸ். ஓ ஐ திங்க் ஐ வில் ஹீட் தி சோல். முடிஞ்சா சாப்பிட்றா. எவன்டா லெமனை சாப்பிடுவான்? அது ரொம்ப ரொம்ப புளிப்பாக இருக்கும். நாக்கில் வச்சாலே அப்படியே என்னமோ வேறு ஒரு மாதிரி இருக்கும். மொபைல் ஆப். ட்ரில்லியனாடா பாவீங்களா? ஆனால் இவனுங்க நல்லா ஏமாத்துறானுங்க. நிறைய பேர் இந்த கேமில் 8x கேம் பாஸ் இருக்குது கைஸ். இதோ பாருங்கள் இங்கேயே இருக்கும். இதோ பாருங்கள் அங்கே இருக்கா 19 ரோபக்ஸ்னு காமிக்குதா? இதோ பாருங்கள். பூஸ்டா ரோபக்ஸ் வருவேன்னா பாருங்களேன். வாவ் என்ன நடக்குது இங்கே? சொன்னல பார்த்தீங்களா எல்லாம் இது ரோபக்ஸ். இதை வச்சு தான் நிறைய பேர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நம்ம 1 ட்ரில்லியன் ஆகிட்டோம் கைஸ். ஒரு வழியாக ஆகிட்டோம். நான் எலான் மஸ்கோடே நான் நிறையா காசு சேர்த்துறேன். ஐ எம் த ஃபஸ்ட்டு ட்ரில்லியனர் கைஸ். எலான் மஸ்க் தான் ஆக்சுவலி ஃபஸ்ட் ட்ரில்லியனர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எலான் மஸ்க் தான் ஃபஸ்ட்டு ட்ரில்லியன் ஆனார். நான் நினச்சிட்டு இருந்தேன் அவர் ஃபஸ்ட்டு 350 பில்லியன் தான் வச்சுருந்தார். அப்போலாம் நான் இவரெல்லாம் ட்ரில்லியன் ஆகுவார்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இப்போ 750 பில்லியன்லேருந்து ஒரு வழியாக இவர் 1 ட்ரில்லியன் ஆக்கிட்டார். நினச்சி கூட பார்க்கல. டெஸ்லா கம்பெனி இவ்வளோ உயரும். பட் சூப்பர், நல்லது தான். நெக்ஸ்ட் என்ன? 14 ட்ரில்லியனா? காசே இல்லை. எது அப் நெக்ஸ்ட்? ஓ மை காட். $1 ட்ரில்லியன் கொடுக்கும் இப்போ. ஏப்பாடா ஒரு வழியா. டூ வி ஈவன் யூஸ் பைக்ஸ்? இப்போ இது பேரில் என்ன ஸ்கூட்டி பைக்ஸ் இல்லை, நம்ம காரு பைக்ஸ் எல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம். சூப்பராக போகுது கைஸ். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இது நல்லா அப்டேட் பண்ணிடுவோம். அடுத்தது என்னமோ அதை வாங்கி போட்டுட்டு அதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம் கைஸ். ஓகே, நல்லா பாருங்க எவ்வளோ ஸ்டாக் இருக்குது. வா சூப்பர். வா வண்டி வருது, ஸ்டாக் ஏற்றுது போகுது. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்காரங்க பாருங்கள். நம்ம 3 ட்ரில்லியன் இருக்குது. அதான் இதை வாங்கிடுவோம். ஜாலி. 3 ட்ரில்லியனா? ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அப்படியே அடுத்தது என்ன போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே நீங்களாம் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க கைஸ். ஒரே ஒரு கமெண்ட், உங்களுக்கு பிடிச்ச கேம் சொல்லுங்கள். ஆனால் ரோப்ளாக்ஸ் எல்லாம் போடுவேன் கைஸ். நான் ரோப்ளாக்ஸ் போடுறேன் கன்ஃபார்ம் உங்களுக்காக. ஓகே கைஸ், பாய்.